ஆனா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வெங்கடேசன். எத்தனை வருஷமா இந்த கிட்டத்தட்ட நான் 25 வருஷமா இருக்கிறேன். 25 வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த காவா எடுக்கும் போது கூட அவ்வளோ தண்ணி நிற்கல. இந்த காவா எடுத்து சரி அடுப்பு எடுக்க மாட்டாங்க. எப்ப இந்த காவாய் அடப்பு எடுத்தாங்க? அது ஆயிடுச்சுங்க. போன ஒரு 6 மாதம் முன்னாடி வந்து க்ளீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பண்ணவே இல்லை. 6 மாசம் முன்னாடி வரைக்கும் இங்க தண்ணி நிக்கல. தண்ணி நின்னுது. சின்ன மழை வந்தாவே இந்த ஏரியாவில் ஃபுல்லாக தண்ணி வந்துடும். அது 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர் கிளியர் ஆகினா தான் அந்த தண்ணி ஃபுல்லாக வடியும். இல்லைன்னா தண்ணி வந்துனே தான் இருக்கும். இப்போ என் வீட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு வரைக்கும் அந்த தண்ணி வந்திருக்கு. இங்க எத்தனை வருஷமா இது போல தண்ணி வந்து அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷமா அப்படி தான் இருக்குது. அப்படியே தான் இருக்குது. வந்துட்டு யாரும் பராமரிக்கிறது, யாரும் வந்துட்டு பார்க்குறதும் கிடையாது, எதுவுமே செய்கிறதும் இல்லை. அப்புறம் இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு லைட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த லைட்டு இப்போ தான் நாங்கள் வந்துட்டு சொல்லி ஒரு மனு மாதிரி கொடுத்து ஆஃபீஸில், அதுக்கப்புறம் இந்த தெருவுக்கு அந்த ஒரு லைட் மட்டும்தான். அந்த தெருவு மாத்திரம் இருக்கு இல்லையா? உங்க தெருவில் பார்த்தீங்கன்னா எத்தனை அடிக்கு அளவு ரோட்டுக்கு மேலே இருந்து தண்ணி எவ்வளோ வந்து? என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா முட்டிக்கு மேலே இருக்குது தண்ணி. முட்டிக்கு மேலே இருக்குது தண்ணி. அது வடினன்னா ஒரு 3 ஹவர் 2 ஹவர் ஆகும். அது ஆன பிறகு தான் அது வடியும். தண்ணி இருக்க மழை தூரினே இருந்தால் தண்ணி அதிகமாக தான் ஆகும். அதே வடிஞ்சாதான் உண்டு. ஆமாம். மற்றவங்க யாரும் வந்து மோட்டர் போடுற மாதிரிலாம் இல்லை, யாருமே கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா அது மோட்டர் போடுறதுக்கும் ஆள் இல்லை, ஜென்ரேட்டர் வச்சு எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை. அதுவும் தானாக வடிஞ்சாதான் உண்டு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுள்ள யார் தண்ணி வந்து பார்க்குறாங்க யாரும் கிடையாது. நாங்கள் இங்கே வந்த நாள்லேருந்து அப்படியே தான் இருக்குது. யாரும் பராமரிக்கிறது கிடையாது. கீப்பருங்க வந்து சரியாக பெருக்கிறதும் கிடையாது. வராங்க மெயின் ரோட்லேயே வந்து பெருக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா இந்த குப்பத்தூர்லாம் கீழே மிதக்குது. ஆமாம். அப்போது அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா அடாசகத்தின்னு வந்து அங்கே வச்சிடறாங்க. யார்? சென்னை மாநகராட்சி ஆளுங்க. அப்படி வச்ச பிறகு அது என்ன ஆகுதுன்னா மழை வந்துட்டு திருப்பி சாஞ்சி எல்லாம் பாருங்கள் மெதுக்குது பாருங்கள். அங்கெல்லாம் இந்த ஏரியாவில் யாரும் வந்து பார்க்கல. இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட தொகுதி இது கொரட்டூர் வந்துட்டு முதலமைச்சர் தொகுதி தானா இருந்தாலும் வந்துட்டு யாருமே இன்ன வரைக்கும் வந்தது கிடையாது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர்லாம் வச்சு தண்ணி எடுத்து வெளியே இந்த சைடு இந்த வரைக்கும் வந்ததே இல்லைங்க. தண்ணி எவ்வளோ நாளாக இங்கே தேங்கி இருக்கு தண்ணி? இந்த மழை வந்ததுனால தான். இந்த மழை வந்ததுனால 2 நாளாவே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. 2 நாளாக தண்ணி இங்கே தேங்கி தான். ஆமாம், அப்படித்தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். வெளியே கடைக்கு வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு எப்படி? அப்படிதான் வந்து நாங்கள் கொடை பிடிச்சிட்டு தான் போயிட்டு வந்துருக்குறோம். பசங்களாம் ஸ்கூல் போகிறதெல்லாம் ரொம்ப சிரமம். வண்டி உள்ள தண்ணி வத்தினா தானே வண்டி உள்ளே வரும். வண்டி மெயினில் நிற்கும். மெயினில் வந்து நாங்கள் கூப்பிட்டு வந்து பசங்களை விடுவோம். பசங்களை அங்கே கூப்பிட்டு வந்துட்டு ஹார்ன் அடிப்பாங்க. கவர்மெண்ட் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்களா? அது யாராவது கால் பண்ணி சொல்லியிருக்கீங்களா? அது நமக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நம்ம படிக்கல, அது நமக்கு தெரியாது. இது மாதிரி எத்தனை தெருவில் இது போல தண்ணி தேங்கி இந்த ஏரியாவில்? கொரட்டூர் இந்த ஏரியாவில் எத்தனை தெருவில் இது போல தண்ணி தேங்கி இருக்கு? அதுதாங்க அதை பற்றி பக்தாச்சலம் தெருவில் இருக்குல்ல. அதான் ஒரு நிமிஷம் அதை கட்டு நான் வைக்கிறேன். நீங்கள் பற்றி சொல்லுங்க. கொரட்டூர்ல இது போல எத்தனை தெருவில் தண்ணி தேங்கி இருக்கு? எந்த தெருவில் நான் கொரட்டூர்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. இந்த தெருவில் மாத்திரம் தண்ணி எப்பவுமே தேங்கும். அது எத்தனை தெரு? உங்க தெரு பக்கத்து தெருலாம் சேர்ந்து எத்தனை தெருவில் இருக்கு? 3 தெரு இருக்கும். அந்த மாதிரி 3 தெருவில். அதே இது கொளத்தூர் தொகுதியில எந்த ஏரியா? இது வந்து அகரம்னு சொல்றத டிவிஎஸ் நகர்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. கொரட்டூர் இது ஏரியா பேர். எத்தனை வருஷமா இங்க வந்து தண்ணி பத்தினா ரோடே தெரியாத அளவுக்கு மெயின் ரோடு தான் இது இல்லையா? ஆமாம், இது மெயின் ரோடு தான். கடந்த ஒரு 6-7 வருஷமா இப்படி தான் இருக்குது. மழை பெஞ்சா தண்ணி உடனே நிற்கும். பள்ளம் குண்டும் குழியுமா தான் இருக்கு. போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு. இங்கே ஒரு 6-7 வருஷமா குண்டும் குழியுமா தான் இருக்கு. மழை பெஞ்சா தண்ணி நிற்கும், அதுக்கப்புறம் இறங்கும், அதுவாக போகும். இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு 6-7 வருஷமா இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. நான் வந்து ஒரு 8 வருஷமா இருக்கிறேன் இந்த ஏரியாவில். டிவிஎஸ் நகர்ன்ற ஏரியாவில் இருக்கிறேன். அங்கேயும் அதே மாதிரி தான் தண்ணி நிற்கும் கொஞ்சம். இங்கே இந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்தியாக நிற்கும். போகிற வழி வர வழியில ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி நிற்குது. குண்டு குழியுமாக தான் எப்பவுமே இருக்கும். எப்பயாவது ஒரு வாட்டி வந்து பார்ப்பாங்க. அவங்க செய்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. திரும்பி இதே மாதிரி தான் இருக்கு. வேற என்னங்க?
உங்களுக்கு வெளியில வரதுக்கான சிரமம் எப்படி இருக்கு சார்? கடைக்கு ஒன்று சிரமமா தான் இருக்கு. இப்போ இந்த மாதிரி மழையில நாங்க வந்து வெளியில எங்கேயும் போறதில்ல வரதில்லை. சில முக்கியமான காரியத்துக்கு மட்டும்தான் வெளியில வரோம், அவ்வளவுதான். மற்றபடி போனா குண்டும் குழியுமா இருக்கிறதுனால பயந்துக்கிட்டு வண்டி ஓட்ட முடியாது. ஆகையினால இது பக்கம் வர்றது கொஞ்சம் சிரமமா தான் இருப்போம். நாங்க வெளியே வரமாட்டோம். முக்கியமான வேலைன்னா வெளியில வரோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராட்சச மோட்டர்லாம் போட்டு தண்ணியை இறக்கிறதா சொல்றாங்க. இங்க எந்த மோட்டரையும் பார்க்க முடியல. இல்லை, இங்க அந்த மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு கிடையாது. அது கொஞ்சம் கம்மியாக தான். அதை இப்போ கம்பேர் பண்ணுறச்ச இங்கே பாலங்கள் கிடையாது, சப்பே கிடையாது. அதனால இந்த இடத்துல வந்துட்டு இந்த ரோடு குண்டு குழியுமா இருக்கும், அது மட்டும்தான். வேறங்க வேற என்ன சொல்லலாம் சார்? நீங்க என்னென்ன சொல்லலாம்? இங்க வேற மழை ஒன்றும் பெஞ்சா இல்லை. என்னென்ன பிரச்சனைகள் இங்க இருக்கும்? வேற ஒன்றும் இல்லை. மழையினால இந்த தண்ணி மட்டும் நிற்குது, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த தண்ணி பிரச்சனைனால மக்கள் வந்து வெளியே வரதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. இது சரி பண்ணிட்டாங்க, நான் எப்போ போல வண்டி போகும் வரும், மக்கள் போவாங்க வருவாங்க, 2 வீலர் போகும், சரியா இருக்கும். இல்ல மழைநீர் வடிகாலாக பார்த்தீங்கன்னா 4000 கோடி செலவு பண்ணதா கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்றாங்க. ஆமாம் எங்களை பார்த்தா ரொம்ப தண்ணி தேங்குற மாதிரி தானே இருக்கு. ஆமாம், எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் மழை இருக்குது. இப்போ நான் வெளியில் போயிட்டு வந்தேன், பல இடங்கள்லையும் பார்த்தேன் மழை தண்ணி நின்றுட்டு தான் இருக்குது. அது என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியல. மக்களாவே புரிஞ்சுக்கணும். நிதியை முறைப்படுத்தி மக்களாவே புரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது மக்களாவே புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த பகுதியில் பார்த்தா கண்ணு கட்டுற தூரம் ஃபுல்லா ரோடே தெரியல, ஃபுல்லா தண்ணி ஆமா, தெரியுது. அந்த எத்தனை பக்கம் அங்க மீட்டர் ஒரு தெரியுதுங்க? பெரியார் அந்த இடத்துல ஒரு கோயில் ஒன்று இருக்கு, பெருமாள் கோயில், அகரம்னு சொல்ற இடம். அது வரைக்கும் தண்ணி இப்படி தான் இருக்கும், அது எத்தனை குண்டு குழியுமா தான் இருக்கும். எவ்வளவு இதுல மீட்டர்? 1 கிலோமீட்டர் இருக்கும். 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஃபுல்லா தண்ணி இப்படி தண்ணி தான் இருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்சம் ஒரு 10 அடி 20 அடிக்கு கேப் இருக்கும், அப்புறம் 1/2 கிலோமீட்டருக்கு இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலயுமே வண்டி குண்டும் குழியுமா தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா என்னோட பேர் விவேக். கொரட்டூரில் நான் வந்து கார் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். இங்கே ஒரு 3 வருஷமாக நாங்கள் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கோம். இந்த 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் கண்டிப்பாக வந்து முட்டி அளவுக்கு தண்ணி வந்துடும். மழை வந்து கொஞ்சம் பெஞ்சாலே முட்டி அளவுக்கு தண்ணி வந்துடும். இப்போ கவர்மெண்ட் சைடில் வந்து 4000 கோடிக்கு ரெயின் வாட்டர் ட்ரெயின் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து கவுன்சிலரே அப்ரோச் பண்ணோம், எம்எல்ஏவே அப்ரோச் பண்ணோம், கார்பரேஷன் எல்லா இடத்துலையுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ரெயின் வாட்டர் ட்ரெயின் போடணும், அது போட்டதுக்கு அப்புறம் தான் ரோடு போடுவோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு பள்ளமாகவே இருக்கும் இந்த ரோடு, மற்ற ரோடோட. நார்மலாக மழை பெஞ்சாலே தண்ணி வந்து நின்றுடும். அவங்க சரி எப்போ அந்த ட்ரெயின் வாட்டர் இது போடுவீங்க, சிஸ்டம் போடுவீங்கன்னு கேட்டால் அது போடுவோன்னு, அதுக்கப்புறம் தான் ரோடு போடுவோன்றாங்க. ஆனால் அந்த ட்ரெயின் வாட்டர் சிஸ்டமும் போடல, ரோடும் போடல. 3 வருஷமாக நான் இங்கே ரன் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட கம்பெனி. 3 வருஷமாவே இந்த மாதிரி தண்ணியில் தான் நின்று இந்த மாதிரி தண்ணியில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் தண்ணி போனால் கூட இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். இது IR30 எல்லாருக்குமே தெரியும். ஏஐக்கு ஃபோன் பண்ணி, கார்பரேஷன் ஏஐக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த தெருவுலேருந்து பேசுகிறேன்னு சொன்னாலே போதும், சார் அந்த தெருவில் தண்ணி போகிறதுக்கே வழி இல்லை சார்னு சொல்லுவார். சரி அதுக்கு என்ன சார் சொல்யூஷன் சொன்னால், நாங்கள் பார்க்குறோம் சார், நாங்கள் பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருக்காரு. இதுதான் ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. இது அடுத்த டிசம்பருக்குள்ளேயாச்சும் ரெடி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான். வேற எதுவும் இல்லையா? நீங்கள் கேளுங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த போர்வெல் எல்லாம் வச்சு இறக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? மோட்டர்ஸ்லாம் பெரிய பெரிய இடத்துல மோட்டர். ஆமாம், நாங்களும் பார்த்தோம் நிறைய இடத்துல போர் இந்த மோட்டர் வச்சு டிராக்டர் வச்சு தண்ணி எடுக்கிறாங்க. இந்த தெருவுலேருந்து எடுத்து அந்த தெருவில் விடுறாங்க, அந்த தெருவுலேருந்து எடுத்து மறுபடியும் இந்த தெருவில் விடுறாங்க. அது மாறி மாறி தண்ணி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கே தவிர அது ஒரு கண் துடைப்புன்றது பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால தண்ணி வந்து போகிறது கிடையாது. நம்ம ஒரு திருப்திக்காக ஓகே ஏதோ தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம திருப்திப்படுத்திக்க வேண்டியதுதான். இது கவர்மெண்ட் தான் இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். மெயினாக இது வந்து கேசவ நாயக்கன் ஸ்ட்ரீட், கொரட்டூர். இங்கே வந்து மழை வந்து நீங்கள் ஃப்ளட்டெல்லாம் வர வேணாம், மழை வந்தாலே தண்ணி வரும். இங்கே இருக்க நீங்கள் கவுன்சிலரையும் சரி, நீங்கள் ஜோசப் சாமுவேல் அவர் எம்எல்ஏ அவரே சரி, நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் இங்கேருந்து நிறைய கம்ப்ளைண்ட் போயிருக்கு. இதுக்கு ஒரு ஆக்ஷன் யாரும் எடுத்ததே கிடையாது. இங்கே கடைசியாக ரோடு போட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். ஏன் 10 வருஷமா ரோடு போடலன்னு கேட்டால், ரெயின் வாட்டர் ட்ரெயின் சிஸ்டம் போட்டுட்டு ரோடு போடுவோன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ரெயின் வாட்டர் ட்ரெயின் சிஸ்டமும் போடல, ரோடும் போடல. 10 வருஷமா இது குண்டும் குழியுமா இதே மாதிரி பள்ளமா தான் இருக்கு. எப்போத்துல வந்து இங்க தண்ணி இப்படி தேங்குது? இது மதியிலேருந்தே தேங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நைட்டு பெஞ்ச மழைக்கு ஃபுல்லாக எங்கே போகிறதுக்கு வழி இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக அங்கங்கே ஃப்ளாட்டாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைட்லேருந்து தண்ணி இப்படியே கீழே போயிட்டு ஃபுல்லாக அங்கிட்டு ஃபுல்லாகிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கெல்லாம் மழை பெஞ்சு அந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி மூழ்கிடும். யாராவது வந்து பார்த்தாங்களா? இல்லை ப்ரோ, யாரும் வந்து பார்க்கல. நிறைய இடத்துல மேயர்லாம் போய் பார்க்குறாங்க. இல்லை ப்ரோ, நம்ம ஏரியாவுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்த மாதிரி ஒன்றும் தெரில ப்ரோ, நான் பார்க்கல மேயர் வந்து. பட் ஆனால் தண்ணி இங்கே இப்படி தான் இருந்திருக்கு. எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஏரியாவுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க சீக்கிரம் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும். இல்லை இங்கே ஏதாவது மோட்டர்லாம் போட்டு ஏதாவது ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்காங்களா? ஏதாவது எடுக்கிறாங்களா ஏதாவது பகுதியில்? ப்ரோ நான் பார்த்த வரைக்கும் ஒன்றும் எடுக்கல. பட் இதுக்கு மேலே ஒரு வேளை வந்து எடுத்தாலும் எடுக்கலாம். இவ்வளோ தண்ணி தேங்கத்தில் உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்கு ப்ரோ? இது இப்படியே தண்ணி தேங்கிட்டே இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன மலேரியா, டெங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புலாம் வர ஆரம்பிச்சிடும் ப்ரோ. அப்புறம் இதனால் நிறைய பப்ளிக் இஷ்யூஸ் ஆகிடும். ரெண்டாவது தேவையில்லாத பிரச்சனைகள் தான் இது. இதை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது.
இதுல நடந்து போகும்போது ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல தண்ணி ரோடே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஆமா ப்ரோ, மூழ்கி வண்டிலாம் நிறைய வண்டிலாம் லாக் ஆயிடுது. ஸ்கூட்டி இந்த மாதிரி வண்டிலாம் போனீங்கன்னா இடையில லாக் ஆகும். நிறைய பள்ளம் இருக்கிறதுனால ஸ்கூட்டிலாம் போனீங்கன்னா நாங்கள லாக் ஆகி கீழே விழுகிற அளவுக்கு ஸ்டேஜ்ல இருக்கு. ஏன்னா பள்ளம் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. பட் அதனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால சீக்கிரமா எடுத்தா பரவாயில்ல. ரோடும் சீரான ரோடா இல்ல குண்டு குழி மாதிரி ஆமா ப்ரோ, ரோடு இங்க பாருங்க, முன்னாடி பாருங்க, ஃபுல்லாவே எல்லாமே குண்டும் குழியுமா தான் ஃபுல்லா இருக்கு. அதனால வந்து இடையில வண்டிலாம் லாக் ஆயிடுச்சு. இப்போ 4 வீலர் இங்க பாருங்க, இப்போ நீங்க இடையிலே பார்க்கலாம். பாத்தீங்கன்னா எல்லாம் வண்டி மெதுவாக தான் வருது. ஏன்னா பள்ளம் எங்கேயா இருந்துச்சுன்னா இங்க கண்டிப்பா வண்டி லாக் ஆயிரும். லாக் ஆகி உள்ள மாட்டியது கூட சான்சஸ் இருக்கு.